ஏய் இப்ப எதுக்குடி இங்க வந்த? ஏன் நான் இங்க வந்தனால உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்டி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூப்பிடாமையே கிளம்பி வந்துடுற? இந்த வீட்ல எனக்கு உரிமை இருக்கு, நான் எப்ப வேணாலும் வருவேன். ஏய் எருமை எந்திரி, என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்க? டேய் இது ஏன் ரூம் தானடா? அது நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. இப்ப எந்திரிச்சு போய் சோஃபால படுப்போ. டேய் போடா. அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலும் இந்த வீட்ல எனக்கு உரிமை இருக்குதானே? அட ஆமாண்டி, யார் இல்லன்னு சொன்னா? அவன் என்ன ரொம்ப பண்றான்? இந்த வீடு அவனுக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கு. அவன் இப்ப அப்படிதான் இருப்பான், நாளைக்கு நீ கிளம்பும் போது பாரு அவன் எப்படி இருக்கான்னு. டேய் நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரிக்கா, பாத்து போயிட்டு வா. ஆமா அம்மா செலவு காசு கொடுத்தா? இல்லடா அதெல்லாம் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். சரி இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் சைடு போகும்போதே உனக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிடு. நான் என்ன சின்ன பொண்ணா அதெல்லாம் வாங்கி சாப்பிட? வயசு மாறலாம்க்கா, ஆனா நீ ஆசைப்பட்டது எதுவும் மாறாதுல. போ, உனக்கு பிடிச்சது போய் வாங்கி சாப்பிடு. என்கிட்ட இப்ப இவ்வளவுதான்க்கா இருக்கு, நீ ஊருக்கு போ. அம்மா வந்தோடனே அனுப்பிச்சுட சொல்றேன். சரிடா பாத்துரு வரேன்.